நீங்கள் பக்தியாளர்கள்னு சொல்லிட்டு இப்படி வாயில் வந்ததெல்லாம் ஒருத்தரை திட்டுறது சரியான்னு சொல்லி நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு இருக்கிறது நல்ல பக்தியா? போலி பக்தி தானே. அதை அவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க, இதை பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி. சிவசங்கரின்னு சொல்லி அவங்க நம்ம வியூவர் தான், சப்ஸ்கிரைபரெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்க. மீனாட்சி ஆத்தா செய்ய மாட்டா உங்களுக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம், ஒன்று செருப்பு பிஞ்சுற அளவுக்கு அடிப்பேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தங்க சென்னையிலேருந்து இங்கே நம்மளை பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் இவ்வளோ கடவுளை கும்பிடுவேம்மா, நான் அப்படியெல்லாம் கும்பிடுவேம்மா, ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. அந்த மாதிரி பல சகோதரிகள் பல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சுங்கிறக்காக கடவுள் உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாருன்னு இல்லை. உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு நல்லது நடந்துருச்சு. அந்த பெண்களுக்கு, இந்த சகோதரி மாதிரி இருக்கவங்களுக்கு நடக்காமல் போச்சு. அதுக்கு கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நான் இதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னா அது உங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்தே தான் தீரும். இதுக்கு கடவுள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க உங்கள் வாழ்க்கையை எழுதி, அதாவது உங்கள் தலையில் எழுத்தை எழுதி கடைசி வரைக்கும் எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சு உங்கள் மண்டைக்குள்ளே சிப்பை சொருகியே உங்களை அனுப்பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அம்மா உங்களையே பார்த்துட்ருக்க முடியாது. இதை தான் நான் சொன்னேன். மீனாட்சி அம்மனியை கும்பிட்டாலும் அந்த ஆத்தாவால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நான் இதை தான் சொன்னேன். இதுக்கு என்னை செருப்பால் அடிப்பேன்னு கேட்டால் அந்த அம்மா உனக்கு தாம்மா கர்மாவை கொடுப்பா, எனக்கு கொடுக்க மாட்டா. புரிஞ்சுதா? ஏன் ஒருத்தரை எதுக்காக நம்ம திட்டுறோன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பக்தியாளர்கள்னு சொல்லிட்டு இப்படி வாயில் வந்ததெல்லாம் ஒருத்தரை திட்டுறது சரியான்னு சொல்லி நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு இருக்கிறது நல்ல பக்தியா? போலி பக்தி தானே.